வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் சிலபஸில் பகுதி 6ல் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இனியவை 40. ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் கம்பைன் பண்ணி ஒரே நோட்ஸாக கொடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்நூல் 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இனியவை 40 இயற்றியவர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இனியவை 40 இயற்றியவர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. நன்மை தரும் இனிய கருத்துக்கள் 40 பாடல்களை தொகுத்துரைப்பதால் இனியவை 40 என பெயர் பெற்றது. நன்மை தரும் இனிய கருத்துக்கள் 40 பாடல்களை தொகுத்துரைத்ததால் இனியவை 40 என பெயர் பெற்றது. இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்கள் இனிமையாக கூறும். இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும். இனியவை 40 பாடல்களை கொண்டுள்ளது. இனியவை 40 பாடல்களை கொண்டுள்ளது. இந்நூலில் 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது. இந்நூலில் 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது. சொல்லும் பொருளும். குயவினா குழந்தை. பிணி என்பது நோய். மயரி என்பது மயக்கம். கயரும் என்பது பேசும். சலவர் என்பது வஞ்சகர். மண்ணுயிர் என்பது நிலை பெற்ற உயிர். குயவி என்பது குழந்தை. பிணி என்பது நோய். மயரி என்பது மயக்கம். கயலும் என்பது பேசும். சலவர் என்பது வஞ்சகர். மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர். இனியவை 40 பாடல்கள் பார்க்கலாம் வாங்க. குயவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. கயரும் அவையஞ்சான் கல்வி இனிதே. மயரிக லயராய் மாண்புடையார் சேரும். திருவுத்தீர் வின்றேல் இனிதே. சாலவரை சாரா விடுதல் இனிதே. புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர் கொள்ளான் தகுதியால் வாழ்தல் இனிதே. மேற்கோள்கள். வருவாய் அறிந்து வழங்க இனிதே. பிச்சை புக்காயினும் கற்றல் மிக வினிதே. ஏருடையான் வேளாண்மை தானினி. மானம் மகிழ்ந்தபின் வாழாமை முன்னினிதே. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.